ஏழாவது நாள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். நியூஸ் 7 தமிழுடைய வரிசைப்படி முதல் இடத்தில் இருக்கக்கூடிய செய்தி, தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். நேற்று தமிழக முதல்வர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்களும் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போட்டியிடக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியில் போய் மக்களை நேரடியாக சந்தித்து துண்டு பிரசுரம் கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. நேற்று நடந்த ஜெயலலிதாவினுடைய பிரச்சாரம், அவங்க அதில் பேசின உரை மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் என்று கூறியது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த மாதிரியான பாதிப்பை மக்களிடம் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க பல இடங்களில் நேரடியாக பேச போகிறது இல்லை. சென்னையிலும் கூட வந்து தீவுத்திடலில் மட்டும்தான் நேரடியாக பேசியிருக்காங்க. மற்ற தொகுதிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சார வாகனத்தை நிறுத்தி அதில் இந்த எல்இடி டிஸ்பிளே வச்சு தான் வந்து பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எந்த மாதிரியான வரவேற்பை மக்களிடத்தில் பெறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த அதிமுக திமுக எல்லாருமே இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைய இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து மக்களை வந்து திரட்டக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. இந்த மக்களை திரட்டக்கூடியதற்கு அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளும் அவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகளும் மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மைண்ட் செட் ஒன்று என்னென்னா, அந்த காலத்தில் கூட்டங்களுக்கு போய் ரெகுலராக வந்து நீங்கள் கேட்ட ஒரு தன்மை இன்றைக்கி மாறி, இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம டெலிவிஷன் ஷோஸில் தான் டெலிவிஷன் ஷோஸ் தான் இன்றைக்கி உண்மையிலேயே வந்து ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு மாற்று ஊடகமாக மாறி போய்விட்டது. எனக்கு தெரிந்து சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பிரச்சாரத்தில் வந்து மாலை 5:45 ஆரம்பித்து 7 மணிக்குள் முடித்துக்கொண்டு அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டார். ஏன்னா 7 மணிக்கு அப்புறம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த மாதிரி விவாத அரங்குகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து விட்டன. இந்த விவாத அரங்குகள் வந்து அவர்களுடைய பிரச்சாரத்திற்கான மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கின்றன. நீங்கள் வந்து அவருடைய கருத்தை தெரிவிப்பதற்கோ அல்லது அடுத்தவருடைய கருத்தை மறுப்பதற்கோன மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கு தொலைக்காட்சிகள் எடுத்துக்கொண்டு விட்ட பிற்பாடு நீங்கள் வந்து இந்த தேர்தல் முழுசும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொலைக்காட்சியினுடைய பிரச்சாரமாகத்தான் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று உண்டு. ஸோ அப்போ நீங்கள் ஒன்று, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கமான பிரச்சார வழிமுறைகளை வந்து நீங்கள் அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் நேரடியாக போய் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தேவை என்று இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் தொலைக்காட்சிகளும் இதர ஊடகங்களும் வழங்கிவிட்டன. முக்கியமாக சோஷியல் மீடியா வழங்கிவிட்டது, தொலைக்காட்சி வழங்கிவிட்டது என்ற பிற்பாடு அவர்கள் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியமே இன்றைக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக உடனடியாக வாட்ஸ்அப்லையும் உங்களுடைய அத்தனை விதமான சோஷியல் மீடியாவுடைய என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சேர்ந்திருப்போது. என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக போய் பார்க்க வேண்டும், அவருடைய வந்து தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பழைய ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. நம்ம வந்து நம்ம தொகுதி எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் தலைவர்களுக்கும் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியணும்னா நேரடியாக எந்த இடத்துல கைத்தட்டல் வருது, எந்த இடத்துல மக்கள் ஆரவாரம் செய்கிறாங்க, நம்ம சொல்கிறதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே. இல்லை, இது உண்மை. நீங்கள் சொல்கிறது வந்து நேரடியாக மக்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இந்த மக்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தை வந்து இவ்வளோ பார்த்த உடனே நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லை வரவேற்பு இருக்குது, நம்ம இத்தனை பேர் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்களை, ஏன்னா இப்போ நான் பார்க்க வரைக்குமே கூட ட்ரெடிஷ்னலான வரக்கூடிய கட்சி சார்ந்த தொண்டர்கள் கூட நீங்கள் படிப்படியாக இன்றைக்கு பெரிய கூட்டங்களுக்கே வருவது இல்லை. அன்றைக்கு குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு என்ன சொல்ல வட்ட செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் திரட்டினாலன்றி மிகப்பெரிய அளவில் கூட்டங்கள் வந்து பெரிய பெருந்தலைவர்களுக்கான கூட்டங்களுக்கே வருவது இல்லை. அப்போது இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த என்டையர் பிரச்சார சிஸ்டமே இன்னைக்கு மாறி போயிருக்கு. இந்த பிரச்சார சிஸ்டத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் முழுசாக சோஷியல் மீடியா வழியாகவும் முழுசாக நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட் வழியாகவும் டிவி வழியாகவும் தான் இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இது வந்து எஃபெக்டிவாக நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியாக முகம் பார்த்து அவருடைய ரெஸ்பான்சஸை தெரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தினாலே இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் போய் அது இன்றைக்கு முன்னாடி கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருந்து நேராக போய் பார்த்து சொல்ல வேண்டிய கன்வின்சிங் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. இன்றைக்கி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதோ சொல்ல வேண்டியதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாக போச்சு. நீங்க எப்படி இல்ல ஆட்சியில இருந்துட்டே வாக்கு கேட்கிற ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த மாதிரி நேரடியா போய் வாக்கு சேகரிக்க வேண்டிய தேவை வந்து இல்ல. ஆனா ஸ்டாலின் வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கடந்த ஆண்டே வந்து நமக்கு நாமே பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டார். செப்டம்பர் 2015 ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா திமுகவுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே பல தடவை வந்து மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் 2G ஊழல்னு ஒரு இது பண்ணி வச்ச இடத்துல வந்து அவங்க போய் நேரடியாக சந்திச்சு மக்களோட டைரக்ட் இன்டராக்ஷன் இருந்தா அது அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகுன்றதை அவர் கரெக்டா கணிச்சு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காப்ல அப்படின்றது என்னோட இது. அந்த நேரடி பிரச்சாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குதா என்னன்றது அந்த கடைசி நிமிஷத்துல ஒவ்வொரு வாக்காளர் எடுக்க போற முடிவு தான். பட் இவங்க வந்து
இப்படி பண்ணால் நமக்கு பலன் அதிகரிக்கும் அப்படின்ற இதுல கரெக்டான. நான் என்னன்னா, நீங்க என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், என்னதான் நீங்க இந்த மாதிரியான சோஷியல் மீடியா எல்லாம் வளர்ந்திருந்தாலும், நேரடியாக சந்திப்பது மாதிரியான ஒரு அந்த வார்ம்த்னஸ் வந்து கிடையாது. அப்போ நீங்க அதை வந்து ரொம்ப அதுலயும் அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த புதிய தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தலையும் அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல மே 19 பல கேள்விகளுக்கு விடை தெரியும். நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 7வது நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.